ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சம்பவம் போகுது. அதாவது நம்மளுடைய ஜாக்லின், முத்துக்குமரன், தீபக் 3 பேரும் வந்துட்டு நாளைக்கு சனிக்கிழமை என்னென்ன நடக்க போகுது, யாரெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்க போகிறா, யாரெல்லாம் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு முத்துக்குமரன் வந்துட்டு எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு பயம் இருக்குது, என்ன சவுண்டு மட்டும் வந்துட்டு பயமுறுத்திட்டே இருக்குது, அப்படியே ஒரு மாதிரி க்யூட்டாக ஓடிட்டே இருக்குது, அது கொஞ்சம் த்ரெட்டு தான் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணுறாரு, பயப்படுறாரு. எனக்கு இந்த வீட்டில் இருக்க ஒரே ஒரு த்ரெட்டு சவுண்டு தான் அப்படின்றாரு. ஜாக்லினுக்கே ஷாக் ஆகுது. என்ன சொல்கிற, உனக்கு பயமா அப்படின்னு. ஆமாம், நம்மளுக்கு ஃபேன் பேஸ் இருக்கா, அவ்வளோ சவுந்தருக்கு அவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்குது, ஞாபகம் இருக்கா ஸ்டார்டிங்லேருந்து எப்படி. அதேமாதிரி நாம் போடுற உழைப்புக்கும் சவுண்டு போடுற உழைப்புக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது நீயே பாரு. நாம் 100 அடி வாங்குகிறோம் அப்படின்னா சவுந்தரியா வந்துட்டு 2 அடி தான் வாங்குது அப்படின்போது அவங்க ஆமான்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு மேலே நம்ம தலையெழுத்து தாண்டா, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றாங்க. இப்போ முத்துக்குமார் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளால் இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது, ஆனால் இந்த 10 நாள் எது வேணாலும் நடக்கலாம், எது வேணாலும் மாறலாம், அதை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா வெளியில் இருக்கிற மக்கள் இருக்காங்க, அதுக்கப்புறம் பிக் பாஸ் டீம் இருக்குது, என்னென்ன இருக்குது. நம்ம இது வரைக்கும் செஞ்சது அவ்வளோதான், இதுக்கப்புறம் வந்து பெருசாக செய்ய போகிறதுக்கு டாஸ்க் எதுவுமே வரப்போகிறது கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி சொல்லிட்டாங்க இதான் கடைசி வீக்லி டாஸ்க் அப்படின்ட்டு. ஸோ அடுத்த வாரம் வந்து பணப்பெட்டி வரும், அதுக்கப்புறம் ரீயூனியன் சொல்லிட்டு எல்லோரும் உள்ளே வருவாங்க, அதோட பின்னாலே வரும். ஸோ அப்படின்ட்டு இருக்கும்போது இதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அங்கே வெளியே ஏதாவது மாற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும், பார்த்து சூதானமாக இருந்துக்கணுன்ற மாதிரி சொல்லி அவரே பயப்படுறாப்புல. என்ன நடக்க போது தெரியல. ஏன்னா இன்றைக்கி வந்து திடீர்னு பார்த்தா ராணவன் தூக்குறாங்க, அதுக்கப்புறம் மஞ்சரியை தூக்குறாங்க. மஞ்சரி ஓகே, அன்அஃபிஷியல் வந்துட்டு ஓட்டிங்ஸில் வந்து லாஸ்ட்டில் தான் இருந்தாங்க. பட் ராணவ் வந்து டாப்பில் இருந்தார். எப்படி ஒன்றும் புரியலையே அப்புறம் மாதிரி இருக்குது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த பிக் பாஸ் சீசன் 8 டைட்டில் வினராக யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்.